நீங்களே சொன்னீங்க இவ்வளவு நாள் திமுக எதிர்ப்பு வச்சுதான் விஜய் வந்து ஆட்சியை ஆமா சார், பிடிச்சிருக்காரு. உண்மைதான். இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடையா நிக்கிறதுமே ஆளுநர் தான். ஆமா திமுக வாயை திறந்து விஜய்க்கு ஆதரவா ஆளுநர் பண்ற தப்புன்னு சொல்றாங்க, ஆமா கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, ஆமா காங்கிரஸ் சொல்றாங்க. ஆனா வாயை திறந்து பேச வேண்டிய தாவேக்காவோ விஜய் அவர்களோ ஆளுநருக்கு எதிராக சில கருத்துக்கள் கூட இன்னும் சொல்லாம இருக்காங்க. அதுதான் சார், அது நீங்க தான் சார் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். ஏன்னா ஆதரவு இப்போ அவனரே வந்து அது இது பண்றாருன்னா அப்போ யார் பேச்சு கேட்டு இப்போ பாஜக இது பண்ணா இவர் தெரியுது, ஏன் இவர் ஏத்து பேசலாமே, ஏன் பேச மாட்டாரு? பயப்படுறாரா பிஜேபி பார்த்து? பயப்படுறா தான் சார், இப்போ உண்மையில தான் பயப்படுறாரு. இப்போ வந்து இப்போ திமுக இருந்தா அட நீ என்னடா என்ன சொல்லுதுன்னு அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இது பண்ணுவாரு. அதனால தான் அதை ஃபார்வர்ட் பண்ணி வந்து திமுக ஆட்சியை வந்து இது பண்ணாரு. அவர் தொகுதியில் எப்பவுமே வின் பண்ற ஆளு, அந்த தொகுதியில அவர் தோக்க வச்சிருக்காங்கன்னா இப்போ சிம்பாலிக்கு ஒன்று சொல்றேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எலெக்ஷன் நடந்தது. மூணு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா 3 முதலமைச்சர் தோற்கப்பட்டிருக்காங்க. அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ ஆட்சி ஆள்றாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணாங்க. இப்போ நல்லா செஞ்சுறாங்க கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட ஆளு வந்து கொளத்தூர்ல தோற்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னா மிஞ்சி போனா இப்போ இவங்க எம்எல்ஏ யாரும் தெரியாது சார். உண்மையிலேயே தாவக்கா எம்எல்ஏலாம் யாரும் தெரியாது. மக்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சு எம்எல்ஏ யாரும் தெரியாது. மக்கள் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை பார்த்து போடல, விஜயை பார்த்து தானே விஜய் தான் சொல்றேன் சார். சினிமா முகம் பார்த்து போட்டுக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் விஜய் கோஸ் தான் அந்த ஓட்டு. ஆனால் விஜய் செய்வார, ஏன் இப்போ விஜய் ஏற்று பேசலாமே, பாஜக ஏற்று ஒரு கேள்வி கேட்கலாமே, நான் ஆட்சி அமைக்கிறேன் வருமா எனக்கு எல்லாம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஆட்சி அதை ஏற்று பேச மாட்டீங்க. இப்போ மக்கள் அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி மக்கள் எல்லாம் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து சினிமா முகத்தை பார்த்து தான் போட்டுக்கிறாங்க. சினிமா முகத்தை பார்த்தா ஓட்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் அந்த மக்கள் யாரும் தெளிவாக இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அவர் ஓட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் இந்த பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக ஊந்துருக்கு. உண்மையாக சொல்ல போனாலே அது வந்து இவங்க வந்து ஏற்று பேசணும்.